அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ரமலான் மாதத்தில் 2வது வாரத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் மார்க்கம் நமக்கு பல்வேறு நன்மைகளை கற்றுத்தருகின்றது. அதில் ஒன்று நாம் நோக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்பின் மூலமாக நமக்கு இறையச்சம் ஏற்படுகின்றது. யாரும் பார்க்காத வேளையிலே, யாரும் கவனிக்காத ஒரு சூழலில் நாம் நம்முடைய வாயில் ஒது செய்வதற்காக வேண்டி ஒரு கவலை தண்ணீரை வாயில் வைத்து அலசி கொண்டிருக்கின்ற போது நினைத்தால் நாம் விழுங்கி விடலாம். யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அப்படி உள்ளே போயிடுச்சாக்கும் பக்கத்தில் உள்ளவர் நீ கொஞ்சம் போல் தண்ணீர் குடிச்சிட்ட என்று கேட்க போகிறதும் கிடையாது. அப்போ ஒரு மயிர் இலை அளவுக்குத்தான் நம்முடைய அந்த வாயில் செலுத்தக்கூடிய அந்த தண்ணீர் நிற்கிறது. ஆனால் விழுங்கி விடுவது கிடையாது. இது எந்த உணர்வை நமக்கு தருகின்றது என்று சொன்னால், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வை தருகின்றது. இந்த நிலை ரமலான் முடிந்த பிறகும், பெருநாள் கழிந்த பிறகும் நமக்கு வர வேண்டும். இது ஒரு முக்கியமான பாடம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார்கள். அதாவது வீசக்கூடிய மழை காற்று. நமக்கு மழை பொழிய வேண்டும் என்று சொன்னால் காற்று வந்தால்தான் மழை பொழியும். அப்போ மழை தரக்கூடிய அந்த காற்றை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த ரமலான் மாதம் அதிகமான அளவில் தர்மம் செய்வதற்கு உரிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தர்மம் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழிகாட்டலை மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. இன்றைக்கு நாம் ரமலான் மாதம் என்று எடுத்துக்கொண்டால் யாசகர்கள், பிச்சைக்காரர்கள் அதிகமான அளவில் படையெடுத்து வருவதை நாம் பார்க்கின்றோம். தெருக்கள்லையும் பார்க்குறோம். நாங்கள் 10 பேர் வந்திருக்கிறோம், அதாவது கம்பெனியாக வர்றாங்க, நாங்கள் 5 பேர் வந்திருக்கிறோம் என்று அந்த குடும்பத்தில் வீட்டில் உள்ள அந்த சூழல் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. யாசகர்கள் அப்படி தான் இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா வம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகரை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், கடுமையாக பேசி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் ஒரு குழந்தைய காலையில், அதுவும் நோன்பு நேரத்தில் பள்ளிக்கு அனுப்புவது என்பது இருக்கின்றதே, பெண்களை பொறுத்தவரையில் ஒரு போராட்டம் தான். பெரிய ஜிஹாது செய்து தான் அந்த பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இவங்க வாசலில் இருந்து கொண்டு நாங்கள் 5 பேர் நிற்கிறோம் என்று அவங்க பாட்டு மைக்கில் அறிவித்த மாதிரி அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள சூழல் அங்கிருந்து வெளியே வந்து பதில் சொல்லக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதை மாதிரி இப்படி வாசலில் படையாக கிளம்பி வர்றாங்களா, அதே போல் பள்ளி வாசல்களுக்கும் படையெடுத்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதுலேயும் நல்ல புர்கா போட்டு குடும்ப பெண்களை போல இருக்கிறாங்க, கையில் குழந்தைகளை கொண்டு வர்றாங்க. அவர்களெல்லாம் வாசலில் வந்து நின்று கொண்டு எனக்கு நீங்கள் தர்மம் கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். ரொம்ப அலற மாதிரி இருக்கு. தர்மம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யாசகம் கேட்பது இருக்கின்றதே, இஸ்லாமிய மார்க்கம் அதை வரவேற்கல. ஹரம்லையும் மக்காவிலையும் மக்கள் சுற்றி யாசகத்துக்காக வேண்டி நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கின்றது.
யாசகம் கேட்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அது தெரிஞ்சால் அவன் வரப்போகிறது கிடையாது. ஆனால் மார்க்கம் நமக்கு தர்மம் செய்வதற்கு ஒரு வழிமுறையை காட்டுகின்றது. அந்த வழிமுறையை மக்கள் பேணி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒருத்தனை கூட தெருவில் நாம் யாசகம் வாங்கக்கூடியவனாக நாம் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது. அது என்ன தகவல் என்று சொன்னால், ஒருவர் தன்னுடைய அடிமையை நான் விடுதலை செய்து விடுகிறேன், அது என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நடக்க வேண்டும் என்று வசியத்து செய்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது ஒரு ஆட்சி தலைமை என்று சொன்னால், எவனும் தன்னுடைய குடிமக்களில் யாரும் எக்கேடு கெட்டு செத்து போகட்டும் என்று இருக்கக்கூடாது. சுற்றி வளர்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு உளவுத்துறையெல்லாம் வச்சுருக்கான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் உளவுத்துறையெல்லாம் கிடையாது. அவங்க சமுதாயத்தில் உள்ள அந்த தொடர்பு, ஒருவருக்கொருவர் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, ஜமாத் தொழுகைக்கு வருகிறார் என்று சொன்னால் அதிலேயே நமக்கு ஒருவருடைய அந்த தகவல் எல்லாம் தெரிந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. இந்த செய்தி கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அடிமையை மை யஷ்தரிஹி மின்னி, ஆட்சித்தலைவருங்கிற அடிப்படையில் யாருப்பா அந்த அடிமையை வாங்குறீங்க என்று கேட்கின்றார்கள். ஒரு நபித்தோழர் நுஐம் என்ற நபித்தோழர் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று 800 திரகத்துக்கு வாங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காசை வாங்கி இவரை கூப்பிடுறார், இங்கே வா, இந்த அடிமையை தவிர்த்து உனக்கு வேற ஏதாவது சொத்து இருக்கிறதா? இல்லை என்று அவர் பதில் சொல்கின்றார். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட சொல்கிறாரு, இதை வச்சிக்க, வபத பி நஃப்சிக்க, முதல்ல உன்னை கவனி. என்ன அழகான வார்த்தையும் பாருங்கள். முதல்ல நீ உன்னை நீ கவனிச்சுக்கிறோம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உனக்கு போக மிச்சம் இருந்தால், தனக்கு போகதான் தானம் என்று சொல்வார்கள், சரியான வார்த்தை தான். அவன் மிச்சம் எதுவும் இருந்தது என்று சொன்னால் நீ உன்னுடைய குடும்பத்திற்கு கொடு. அந்த குடும்பம் என்ற வரிசையில் பெற்றோர்கள் முதல்ல வந்துடுவாங்க, அப்படியே வரிசை வரும். சரி, குடும்பத்துக்கு போயிட்டு அதுக்கடுத்தும் உன்னுடைய கையில் காசு இருந்தால் பொழுதி கராம்பத்திக்க, உன்னுடைய சொந்தம், அதாவது முதல் வட்டம் இருக்கின்றதே, அந்த வட்டம் என்னென்னா இவனுடைய தகப்பன், இவனுடைய தாயி, இவனுடைய பிறந்தவர்கள், இது முதல் வட்டம். அடுத்து 2வது வட்டத்திற்கு போயிடும். எப்படி? தகப்பனோடு பிறந்தவங்க, தாயோடு பிறந்தவங்க என்று 2வது வட்டம், இப்படியே வட்டம் விரிந்து கொண்டே போகும். நீ அவர்களுக்கு நீ கொடு. அது போகவும் உன்னிடத்தில் கையில் காசு இருந்தது என்று சொன்னால் ஜமாத், மற்ற மக்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் இடது பக்கம் என்று தர்மத்தை கொடுக்க சொல்கின்றார்கள். இதுதான் நம்ம கவனிக்கணும். நம்முடைய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தங்களுடைய பார்வையை அமைத்திருந்தார்கள் என்று சொன்னால் நமது ஊரில் யாசகம் கேட்குறவங்க இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சில பேர் ரொம்ப கண்ணியமாக இருக்கிறாங்க, சலாம் சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரித்தோன்னே நம்மளும் நீங்கள் யாருங்க என்னங்க அப்படின்ட்டு விசாரிச்சினோன்னே ஒரு 10 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க போது, என்னடா இது, அதாவது அவங்க முதல்ல கொஞ்சம் வீட்டில் ஒரு மாதிரியான நிலையில் தான் இருக்கிறாங்க. அது தங்களுக்குள்ள அந்த பொருளாதாரம் கிடைக்கவில்லை என்று முதல்ல தெரிந்த வட்டத்தில் அப்படி கேட்குறாங்க. அது அப்படியே நாளடைவில் வர்றவங்க போகிறவங்க என்று அப்படியே விரிகின்றது. அப்படி தான் அந்த யாசகம் கேட்குறது, அந்த தன்மான உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து இத்து அடுத்த ஆள்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சமூக கேடு, அதுதான் சாப கேடு. அந்த நிலை வரக்கூடாது. அப்போ சொந்த பந்தங்களில் உள்ளவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் உறவினர்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க.
இதில் எந்த அளவிற்கு அந்த சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்திருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை அருள்கின்றான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை அடுத்தவருக்கு கொடுக்காத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் வசனத்தை அருள்கின்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தல்ஹா என்ற ஒரு தோழர், அவருக்கு பைருஹா என்ற ஒரு தோட்டம் இருக்கின்றது. நல்ல அந்த பாலைவன பகுதிகளில் சுனை நீர், நல்ல சுவையான நீர் கிடைப்பது இருக்கின்றதே பெரிய பாக்கியம். அரபகத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும், சில குறிப்பிட்ட இடங்களில் தான் நல்ல சுவையான நீர் கிடைக்கும், மற்ற எல்லா இடத்துலையுமே உப்பு தண்ணீர் தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு தண்ணீர் உள்ள ஒரு தோட்டம் பெரிய விலை மதிப்பு உள்ளது. ரசூலுல்லாவும் அங்கே போய் ஆஸ்வாசப்பட்டுக்குருவாங்க. அதில் உள்ள தண்ணீரை குடிக்கிறது, இந்த பேரித்தம்பழங்களை சாப்பிட்றது, இது மாதிரியான ஒரு நிலையில் உள்ள ஒரு அருமையான ஒரு தோட்டம். அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த ஆயத்து இறங்கியவுடன் குர்ஆன் என்ன சொல்கிறது, ரமலான் மாதத்தில் இந்த தாக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும், இந்த மாற்றமும் நம்மிடத்தில் வர வேண்டும், இந்த முன்னேற்றமும் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இந்த வசனத்தை அருளிவிட்டான், நான் அதற்கு ஏற்ப இந்த சொத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன். லவ் ஹைசு அராக் அல்லாஹ், நீங்கள் விரும்பிய மாதிரி இந்த சொத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வறுமை அதிகமான அளவில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தினுடைய கருவூலத்தில் சேர்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல சொல்கிறாங்க, நீ உன்னுடைய சித்தப்பாமார்களுக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறாங்க. அப்படியே அவர் தர்மம் செய்கிறார். இதுதான் இந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உறவினர்கள் அரவணைக்கப்படுறாங்க. அவங்க அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய ஒரு நிலைக்கு செல்ல மாட்டாங்க. இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை, அவரவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை கவனித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக யாரும் யாரிடத்திலும் போய் கையேந்த வேண்டிய ஒரு நிலை வராது. இன்றைக்கு பார்க்குறோம், டயாலிசிஸுக்காக வேண்டி, அதாவது மஸ்ஜிதுர் ரஹ்மானில் ஒரு பையன் தொழுது கொண்டிருந்த பையன், அந்த பையனை எப்போ பார்த்தாலும் நான் கேட்பேன், உனக்கு சுகர் எவ்வளோ இருக்குது? சுகர் சின்ன வயசுலேயே சுகர். அப்போ அந்த பையன் சொல்லுவான், எனக்கு 500 இருக்குது, 400 இருக்குது என்று சொல்லுவான். நான் கடுமையாக எச்சரிப்பேன், நீ இந்த அளவிற்கு சுகர் வைத்து கொண்டிருந்தால் கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று நான் எச்சரித்து கொண்டே இருந்தேன். ஏன்னா சுகர் விஷயத்தில் நம் சமுதாயத்தில் நிறைய பேர் அலட்சியமாக இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு நோய். வெளியில் ஒன்றும் பெருசாக அது தெரியாது, ஆனால் அதனுடைய பாதிப்பு தூர போக 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 ரொம்ப வயசு ஏற 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 கண்ணை சோழியை முடிச்சிடும். ஏன்னா கண்ணில் உள்ள நரம்புலாம் இருக்கின்றதே, இந்த பூவரசு இலையில சின்ன சின்ன நரம்பு மாதிரி அப்படி போகும். அது உள்ளக்க இந்த குளுக்கோஸ் போய் அடைத்து கொண்டால் கண்ணுடைய பார்வை போய்விடும். என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் நடக்காது. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நோய். நான் அந்த பையன்கிட்ட எச்சரித்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் நாசர் டாக்டர்கிட்ட நம்முடைய விஷயமாக போய்விட்டு வெளியில் வரும்பொழுது தலையில் முக்காடு போட்டு வர்றான், சந்தில் போயிட்டுருக்கிறான். என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். அண்ணே, நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, என்னுடைய கிட்னி பாதிச்சிருச்சு அப்படின்னு கேட்டு மனசு அப்படியே நொறுங்குது. ஏன்னா டயாலிசிஸ் வாழ்க்கை இருக்கின்றதே, அதாவது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த கிட்னி என்ற உறுப்பு இருக்கின்றதே மாபெரும் ஒரு அருட்கொடை. அந்த உறுப்பு தான் உப்பு சத்தை எல்லாமே இரத்தத்தில் இருந்து சுத்தம் பண்ணி சிறுநீர் வழியாக வெளியேற்றுகின்றது. நல்ல சத்தப்பூர்வம் இரத்தத்தில் கொடுக்கின்றது. நம்முடைய உடலில் சூடு இவ்வளோ டாக்டர் சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு 101 வந்துருச்சாக்கும் காய்ச்சல் அப்படிங்கிறான, இந்த சூட்டை பராமரிக்கக்கூடிய வேலை அந்த கிட்னி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. வெப்பத்தை 100க்கு கீழே இருக்கணும். குளிர்காலம் வந்துவிட்டால் அந்த சூடு அதிகமாகிடக்கூடாது, குளிர் அதிகமாக வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி வெப்ப காலத்தில் வேர்வையின் மூலமாக வெளியேற்றக்கூடிய வேலையும் கிட்னி தான் செய்கின்றார்.
அதே கிட்னி தான் மழை காலத்தில் திரும்ப திரும்ப சிறுநீரை கழிக்க விட்டு, ஏன்னா உடல்ல இருந்து வேறு வழியாக நமக்கு கழிவு வெளிவருவதற்கு வழி கிடையாது. அந்த வேலையை அதுதான் செய்கின்றது. அது சோழி முடிந்து போய்விடுகின்றது. அவ்வளவு பெரிய ஒரு கிட்னி நான் இழந்து விட்டேன் என்று சொல்கின்றான் என்று சொன்னால், அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த வீட்டில் மனைவி ரொம்ப அப்பாவியான பிள்ளை. மனைவி ரொம்ப அப்பாவியான பிள்ளை. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுது, 10 ரூபாயை கொடுத்து, எங்கள் பாளையங்கோட்டைக்கு போகுது, 10 ரூபாயை கொடுத்து, நீ இதை வச்சுக்கம்மா, நான் எப்படிம்மா சாப்பிடுவேன் என்று கேட்கின்ற பொழுது, பக்கத்தில் நிற்பவர்கள் பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவில் தான் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை இருக்கின்றது. இப்படி ஒரு பட்டியலே இருக்கிறது. வந்தால் நான் தருகின்றேன், நீங்கள் உதவி செய்வதற்காக வேண்டி இத்தனை பேர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அபாபம் சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு வகையில் வசதியில் இருப்பான், உனக்கு நான் பொறுப்பு என்று பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? என்னை பொறுத்தவரை நான் அதிகமாக திருமணத்தினுடைய விருந்தை நான் விமர்சிக்கின்றேன். என்னை பற்றி விமர்சனம் வந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போவது கிடையாது. இந்த மாதிரி ஒரு செத்துக்கிட்ட கிடக்கிறான இவனை ஏறிட்டு பார்க்கின்றோமா, என்னவென்று கேட்கின்றோமா? நாதியற்று போய் வீதியில் கையேந்தி கொண்டு நிற்கின்றானே, அவனை கவனிக்கின்றோமா? இந்த ரமலான் மாதத்தில் இதை ஒரு பாடமாக நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அரவணிக்க வேண்டும். அவன் சொந்தத்தை கவனிச்சு, அப்படி சொந்தத்தில் கவனிக்கவில்லை என்று சொன்னால் ஜமாத்து அதற்குண்டான ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டும். திருவண்ணாமலையை சார்ந்த ஒரு டாக்டர், 2 பையன் இருக்கிறான். இன்றைக்கு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, 2 பையன் இருக்கிறான். 2 பேரும், ஒரு பையன் நீட்டுக்காக வேண்டி படிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னொரு பையன் +2, இன்னும் வேறு ஏதோ ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர், சென்னையில் தான் இருக்கிறாங்க. இவர் ஒரு டாக்டர். நேற்று 4 பேருமே ஃபேனில் தொங்கி விடுகின்றார்கள். என்னவென்று கேட்டால், கடன் 5 கோடி கடன் நிறைவேற்றுவதற்கு முடியவில்லை. இதை மாதிரி இஸ்லாமிய சமுதாயம் இருக்கக்கூடாது. எவனும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவன் சாகக்கூடாது. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், சோறை நல்ல பொங்கி கரிசால்னாவோடு கத்திரிக்காவோடு நான் என் அக்கா மகளுக்கு கொடுத்தேன், என் அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தேன், தம்பி வீட்டுக்கு கொடுத்தேன். இது அல்லப்பா தர்மம், இது அல்ல தர்மம். கத்திரிக்காயில் காசை பாழாக்குவது இருக்கின்றது. உன் தம்பி கடனில் கிடக்கின்றான், நீ என்ன ஊருக்கு சோறு வைக்கிற என்று சமுதாயம் கேட்கக்கூடிய அளவில் நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப். அவன் யாரிடத்திலும் கேட்காமல் இருக்கின்றான். லா யஸ்அலுன் நாஸ இல்ஹாஃபா. மனிதரிடத்தில் போய் எனக்கு தா என்று கேட்க மாட்டான். மானமுள்ளவன், தன்மானம் உள்ளவன். அவன் யாரிடத்திலும் கேட்பது கிடையாது. அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கின்ற பொழுது அவனை மத்தவன் நினைக்கிறான், அண்ணன் நினைக்கிறான் காக்க நல்ல வசதியில் இருக்கார், அண்ணன் நினைக்கின்றான் தம்பி நல்ல வசதியில் இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தால் நாம் எங்கே முன்னேற போகிறோம்? உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன என்று விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாருங்க, இங்கே வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு வாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி இருக்கின்றாரே, அவர் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை காட்டிலும் ரொம்ப ரொம்ப மேலானவங்க. அல்லாஹ்வுடைய தூதரா நம்முடைய உயிரா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியத்திற்கு ஒரு சேதம் நம்முடைய உயிர் இருப்பதில் பயனே கிடையாது. செத்து போக வேண்டும் என்ற அளவில் நாம் ஒரு நிலையை பெற்றிருக்க வேண்டும். அவன்தான் மூமின். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, ஜனாசா வரும் பொழுது இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பாங்க. நிறைவேற்றுவதற்கு காசு எதுவும் வச்சுட்டு போயிருக்கிறாரா அப்படிம்பாங்க. இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லிவிட்டால் தொலை வைப்பாங்க. அப்படி இல்லையா, சல்லு அலா சாஹிபுக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். தொலை வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதால் தான் அந்த ஜனாசாவுக்கு மன்னிப்பு. அப்போ ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. அதனால் நபித்தோழர்கள் யாரும் கடன் வைத்து விட்டு செல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு கட்டம் வந்துச்சு, இஸ்லாம் வளர வளர பக்கத்து நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய காலடியில் வரிசையாக அப்படி கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது.
படையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. வெற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கண்ணார அதெல்லாம் காணுகின்றார்கள். அரசு கருவூலத்திற்கு கஜானாவுக்கு காசு வந்து கொண்டே இருக்கிறார். காசு வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இப்போ சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒருவருக்கு கடன் இருந்தது என்று சொன்னால் அரசாங்கமாகிய நான் அதற்கு பொறுப்பு. எப்படி ஒரு அரசாங்கம் பாருங்க. அதுதான் இந்த குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் அப்படி இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட அரசாங்கம் இல்லை, ஒரு தெருவில் வாழ்கின்றோம் என்று சொன்னால் இந்த அமைப்பில் இருக்கணும். கூடி கூடி இன்னைக்கு சஹர் சாப்பாடெலாம் ரொம்ப பெருசாகி போச்சு. நம்ம பள்ளியில் ஆரம்பித்தோம், இன்றைக்கு ஆளுக்கு ஆள் என்ன செய்துட்டாங்கன்னா தூக்கிட்டாங்க. அதெல்லாம் இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சாப்பிடுவதில் மட்டும் இருக்கக்கூடாது. கடனில் கிடக்கிறானா தூக்கி பிடிக்கணும். தெருவில் வீட்டை விற்கிறான், அதை வாங்கிறதுக்கு ஆள் வர்றான். நீ ஏன்டா அந்த வீட்டை விற்கிற? அண்ணன் பெரிய மகன் வந்து நீ ஏன் சாட்சி மகன்கிட்ட கேட்க மாட்டேன், நீ ஏன்டா அந்த வீடை விற்கிற வரைக்கும் தெருவில் வீடு கிடைக்கிறது தனக்கு லாபம் என்று நினைக்கின்றானே தவிர அவனுக்கு ஏற்பட்ட சாபம் என்ன பார்க்க மாட்டேங்கிறான். நீ ஏன்டா கடனுக்கு போன? நான் பையனுக்கு படிக்க வச்சேன், அல்லது என் வீட்டில் இந்த ஒரு நோய் வந்துச்சு அதற்காக அவனுக்கு செலவழித்தேன் என்று அவனுடைய பிரச்சனையை தெரிந்து அதுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறான். பார்க்குறோமா இல்லையா? அந்த நிலை இருக்கக்கூடாது. சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வதற்கு நாமும் முன் வர வேண்டும். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைச்சாங்க? யாரு கடனை விட்டு போனாங்களோ நான் எடுத்துக்கிறேன், சொத்தை விட்டுட்டு போனா அது அவனுக்கே சொந்தம். என்ன மாதிரியான ஒரு மார்க்கம் பாருங்க, எப்படிப்பட்ட மார்க்கம். இன்னைக்கு இந்த ஒரு டாக்டர் சாவுறான், என்ன கந்து வட்டி, இவனால் கந்து வட்டியை ஒழிக்க முடிகின்றதா? முடியல. அப்போ ஒரு மார்க்கம் கடன்லாம் கொடுக்க சொல்கின்றது. சொந்தத்துக்கு நீ கடன் கொடு, மற்றவர்களுக்கு நீ கடன் கொடு என்று அப்படியெல்லாம் உதவி செய்ய சொல்கின்றதே. அப்படி இந்த சமுதாயம் உதவி செய்திருக்கிறதா? நாம் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோமா? இதுவரைக்கும் இருந்தது சரி. ஒவ்வொருவனும், நான் தஞ்சை மாவட்டத்திலலாம் பணியாற்றிருக்கிறேன். அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால், ஒருத்தன் வெளிநாடு போனால் போதும், ஒரு பையன் வெளிநாடு போயிட்டா போதும், அவன் தன்னுடைய சின்னம்மா மகளை அடுத்து விசா போட்டு எடுத்துக்கிறான். தன்னுடைய தாய்மாமா மகனை எடுத்துக்கிறோம். அதனால் தஞ்சை மக்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் வெளிநாட்டிற்கு போனது அந்த மாதிரியான அடிப்படையில். பார்க்குறோமா இல்லையா? அப்போ இப்படி ஏதாவது ஒரு வகையில் நாம் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ரொம்ப அதிகமான அளவில் வலியுறுத்துகின்றது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களுக்கு உதவ சொல்கிறதுல எப்படி இருக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு தடவை ஒரு பெண் வர்றாங்க. அது எப்போ என்று கேட்டால் பெருநாள் அன்றைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸத்தக்ன யா மஅஷரன் நிசா, பெண்களை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை அதிகமாக நரகத்தில் நான் பார்க்குறேன். அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தக்ஃபுர்னல் அஷீர, புருஷனுக்கு நீங்கள் மாறு செய்கின்றீர்கள். மாறு செய்கிறதுனா என்னென்னா, 100 சேலை எடுத்து கொடுத்ததுனாலும் சரி தான், உங்கள்கிட்ட நான் என்னத்தை கண்டேன் அப்படின்ட்டுருவாங்க. போத்தீஸில் போய் லைலத்துல் கத்ரை அங்கேயே கழிச்சிருந்தாலும் சரி தான், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சாக்கும், நீங்கள் என்னத்தை செய்தியா அப்படின்ட்டுருவாங்க. இது பெண்களுடைய இயல்பு. அதனால் உடனே தலாக்கலான்னு சொல்லிட முடியாது. அடுத்து ஒத்துக்சிறுநல் லஅன, சாபத்தை நீங்கள் அதிகமாக கேட்கின்றீர்கள். தன்னுடைய பிள்ளையை பார்த்து, அது வெள்ளிக்கிழமை நான் கேட்டிருக்கிறேன், நாசமாக போகிறவன நீ தொலைஞ்சு போக மாட்டேங்கிற, நீ ஒளிஞ்சு போக மாட்டேங்கிறியா. நம்ம ஊரில் உள்ள ஒரு திட்டே வச்சு பெரிய டாக்குமெண்டரியே எடுக்கலாம். அவ்வளவு வார்த்தைகள் இருக்குது. வாந்தியில் போயிடுவேன், கொள்ளையில் போயிடுவேன். அப்போ வாந்தியில் போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அழுகுறது. உன்னை யார் அழுவ சொன்னா? நீ தானே திட்டின. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் திட்டுறது அதிகமாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்க, அதுக்கு பரிகாரமாக நீங்கள் தர்மம் செய்யுங்க என்று சொன்ன உடனே ஜெய்னப் அப்படிங்கிறவங்க அவங்க வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை,
நான் எங்கிட்ட நகை இருக்குது, பெண்களும் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள், நகை இருக்குது, அதை நான் தர்மம் செய்ய போகிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் தர்மம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வீட்டில் போய் கன்சல்ட் பண்ணேன். யார்கிட்ட கன்சல்ட் பண்ணேன்னா என் மாப்பிள்ளைகிட்ட தான் கன்சல்ட் பண்ணேன். அவங்க யாருன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத். ரொம்ப வறுமையில் இருந்த ஒரு நபித்தோழர், கல்யாணம் முடிச்சிருக்கிறது பெரிய சீமாட்டி. இன்றைக்கி அப்படி கல்யாணம் முடிச்சிட்டான்னு வைங்க, முதல்ல அவன் சொத்தை எழுதி வை, அப்போ தான் நீ என்னோட சேர்ந்து வாழ முடியும், என்ன அப்பனோடுக்கு ஓடு அப்படின்றவான். என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் வளர்த்து வச்சுருந்தாங்க பாருங்கள். அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க அவங்க ரசூலுல்லாஹ்வோடு நிழலாக தொடர்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒ ஜவுஜுக்க ஒ வலதுக்க அஹக்கு, உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளையும் இந்த தர்மத்துக்கு ரொம்பவும் தகுதியானவங்க. நீ ஊருக்கு கொடுக்குறன்னு இல்லை, வீட்டுக்கு கொடு, மாப்பிள்ளைக்கு கொடுக்கறது சிறந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அது திருப்தி இல்லை, நேராக வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த மாதிரி தர்மம், நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் தர்மம் செய்கிறதுக்கு வந்துட்டேன், இப்படி என்னுடைய கணவர் சொல்கிறார் அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே முத்திரை அடிக்கிறாங்க. சதக்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் உண்மை சொல்லிவிட்டார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கூலி உனக்கு கிடைக்கின்றது. இன்னொரு ஹதீஸில், ஒன்று சொந்தத்தை ஆதரிச்ச அரவணைச்சேங்கிற கூலியும் கிடைத்து விடுகின்றது, இன்னொன்று தர்மம் செய்த கூலியும் கிடைக்கின்றது என்று சொல்கின்றார்கள். என்று சொன்னால் பாருங்க, சொந்தத்துக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீ 1 ரூபாயை கொடுக்குற, ஒ தீனாருன் தசத்தக்த அன்ஃபக்தஹு அலா ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்கிறதுக்கு 1 ரூபாயை நீ கொடுக்குற. ரசூலுல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், ஒ தீனாருன் தசத்தக்த பிஹி அலா மிஸ்கின், 1 ரூபாய் வச்சுட்டு வாசலில் வரக்கூடிய ஒரு மிஸ்கினுக்கு நீ கொடுக்குற. ஒ தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக்க, நீ அதே மாதிரி 1 ரூபாயை உன்னுடைய மனைவி மக்களுக்கு பிள்ளைக்கு கொடுக்குற. ஆலமுஹா அஜிரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லி, இதில் எல்லாம் பெரிய கூலியை பெற்று தருவது எது தெரியுமா? உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திய அதுதான் மிகப்பெரிய கூலி என்று சொல்கிறாங்கன்னா பாருங்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் முதலில் நம்முடைய சொந்தத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்றது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறாங்க, அதற்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க வழக்கமாக அந்த வட்டத்தில் அப்படி போயிட்டு வரும் பொழுது மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இடத்துல வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த வேளையில் தெரியுமா உங்களுக்கு புருஷன்ட்ட, அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய அடிமையை விடுதலை செய்துட்டேன். நீ யாருக்கு கொடுத்தம்மா? ரசூலுல்லாஹ், என்ன யாருக்கு கொடுத்துட்டேன், என்ன வேலை செய்த? நீ உன்னுடைய மாமமார்களுக்கு நீ கொடுத்திருந்தாய் என்று சொன்னால் அது பெரிய கூலியாக இருக்குமே. சுற்றி சுற்றி எங்கே வர்றாங்கன்னா சொந்தத்துக்கு கொடு. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த குர்ஆனுடைய பாடம். ஒரு தடவை சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய ஒரு மூத்த சஹாபி, மக்காவில் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க, அவங்கள விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க மரணம் வந்துடுவோங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்தில் 3ல் 2 மடங்கு தர்மம் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதிகம் அப்படிங்கிறாங்க, பாதியை கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அஸ்ஸுலுஸ் 3ல் 1 அதிகம்தான் கொடுத்துக்க அப்படிங்கிறாங்க. அவன் தர்மம் செய்வதாக இருந்தால், இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கோபத்தில் ஒரு யாருக்கும் சொத்தையெல்லாம் எழுதி வைக்கக்கூடாது, மார்க்க அடிப்படையில் பிள்ளைகளுக்கு தான் போய் சேரணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்னக்க அன் தசர பரதத்தக்க அக்னியா, உன்னுடைய பிள்ளைகளை செல்வந்த நிலையில் விடுவது இருக்கின்றது, ஹைருன் மின் அன் ததரகும் எத்தகஃபஃபூன நாஸ், மக்களிடத்தில் போய் எனக்கு காசு கொடுங்க நீ என்று கையேந்திரக்கூடிய ஒரு நிலையில், நீ தரித்திர நிலையில் விடுறதை விட
செல்வந்த நிலையில உன் பிள்ளைய விடு, அதுதான் சிறந்தது. அதனால சமூகத்துக்கு நீ தர்மம் செய்ய வேண்டியதான், 1/3 கொடு, கொடுக்கணுங்கிற விருப்பம் இருந்தால். இதுதான் மார்க்கம். அப்போ அதனால நாம் கவனிக்க வேண்டியது, இந்த குர்ஆன் அந்த மக்களை எப்படி உருவாக்கி வச்சிருந்துச்சு. சொந்த பந்தங்களை முதல்ல கவனிக்கிறது. இதில் சொந்த பந்தங்கள் நம்மள்கிட்ட கத்திக்கிட்டு போவான், காட்டமாக இருப்பான், கோபமாக இருப்பான், காட்டு மிராண்டியாக இருப்பான், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்படிலாம் அவன் சேட்டை பண்ணாலும் நீ திரும்ப திரும்ப நீ உதவி செய்துக்கிட்டு அவன் என்னான்னு தொலைறான் அப்படிங்கிறான். அவன் என்னங்க மனுஷனா, அவன் இன்னும் மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்கிற கூடிய நிலையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். தொலைஞ்சிட்டு போகிறான். நீ யாருக்காக வேண்டி கொடுக்குற? ஊருக்காக வேண்டி கொடுக்கல, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்குற. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையை மார்க்கம் நமக்கு உருவாக்கி தருகின்றது. அப்போ அந்த குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில், ரமலான் மாதத்தில் தர்மம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது. அப்படி தர்மம் செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆவமாக. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.